வீடியோவில் பேசிக் லெசன்ஸ் இங்கிலீஷ் பற்றின பேசிக் லெசன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ த பன் இஸ் இன் த பேன். ஓகேவா? இஸ்ஸு யூஸ் பண்ணுறது, இஸ்னா சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். இஸ் சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் த பன். தனா இது ஒரு காமன் நவுன், அதனால தான் இங்கே த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ த யூசேஜ் புரிஞ்சிருச்சா? த பன் இஸ் எதுக்குள்ள இருக்கு? பேனுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இன் த பேன். ஸோ பேன் அப்படிங்கிறதும் காமன் நோன் தான், மெட்டீரியல் நோனில் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம் அதை. சரியா? ஸோ த பன் இஸ் இன் த பேன். இன்னும் யூசேஜ் புரியுதா? இஸ் வந்து சிங்குலருக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? த பன்னு ஒரு பன்னு, த பேன் ஒரு பேன். ஓகேவா? இந்த தனாலும் ஒரு பொருளை தான் குறிக்கும், ஏனாலும் ஒரு பொருளை தான் குறிக்கும், ஆன்னாலும் ஒரு பொருளை தான் குறிக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கிலீஷில் அந்த உச்சரிப்பு அப்புறம் இந்த யூனிக்யூ டைப்ஸ் இதை பொறுத்து அந்த த யூஸ் பண்ணுறது, ஏ யூஸ் பண்ணுறது, ப்ரொனன்சியேஷன் டைப் பொறுத்தும் ஏ அண்ட் யூசேஜ் வந்து மாறும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் த டால் இஸ் இன் த பாக்ஸ். த டால் இஸ் இன் த பாக்ஸ். த டால் ஒரு டால் இருக்கு, அதனால த டால். இஸ் அதே தான், இஸ். ஓகே, பி ஃபார்முலா வந்து இஸ் இன் இதுக்குள்ள உள்ள இருக்கு இல்லையா, அதனால இந்த பாக்ஸ். நெக்ஸ்ட் த கிளாக் இஸ் ஆன் த வால். சுவற்றின் மேலே இருக்கு. சரியா? சுவத்துக்கு மேலே இருக்கு, அதனால ஆன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆன். த கிளாக் இஸ் ஆன் த வால். ஓகே, நெக்ஸ்ட் த கேட். த கேட் அண்டர் த த கேட் இஸ் அண்டர் த டேபிள். த கேட் இஸ் அண்டர் த டேபிள். ஓகேவா? அண்டர்னா கீழே. சின்ன வயசில் விளாண்டுருப்போம் இல்லையா, அண்டர் ஓவர் ஃபாதர் கேட்ச். ஓவர்னா மேலே போகும், தலைக்கு மேலே போகிறதுனால அது ஓவர். சரியா? ஓவர், அண்டர், ஓவர், ஃபாதர் கேட்ச்னு விளாண்டுருப்போம். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சரி, இப்போ அண்டர் தெரிஞ்சிருச்சு. அண்டர்னா கீழே. ஓகே, த லெமன் இஸ் இன் த கிளாஸ். ஓகேவா? கிளாஸுக்குள்ள என்ன இருக்கு? லெமன் இருக்கு. த கிளாஸ். த யூசேஜ் புரியுதா? த யூசேஜ் காமன் நோனுக்கு, மெட்டீரியல் நோனுக்கு, அப்புறம் யூனிக்கான டைப்ஸுக்கெல்லாம் அந்த த யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டால் இஸ் அண்டர் த பெட். இந்த டால் எங்கே இருக்கு? பெட்டுக்கு கீழே இருக்கு. ஓகேவா? இஸ் யூசேஜில் புரிஞ்சுதா? இஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிடுச்சா? அண்டர்னா கீழே. ஓகேவா? ஓகே, இந்த த யூசேஜ் புரியுதா? காமன் நவுன் அப்புறம் யூனிக்குவா ஒரு பொருளை மட்டும் தனித்துவமாக சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா த யூஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.